3000 ப்ளஸ் டிஏ, 7500 ப்ளஸ் டிஏ, அப்புறம் 15,000 என்ற பல விதமான கருத்துக்கள் உலகிட்டு இருந்தது. ஓய்வூதியருடைய அந்த ஆவலை பயன்படுத்தி கொண்டு ஓய்வூதியருடைய பார்வையாளருடைய அது படிப்பதற்காக, அதை உள்நோக்குவதற்காக, அந்த கவனத்தை ஈர்ப்பதற்காக அவங்க தொடர்ந்து சொல்லப்படுற பொய்யான தகவல் தான் 7500 அப்படிலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஜே சங்கர். நீண்ட நாட்களாக இபிஎஃப் ஓய்வூதியம் சம்பந்தமாக நம்ம அப்டேட் போடலை. இப்பொழுது ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த சேனல் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள்: சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, இன்றைய வீடியோ என்னென்னா, ஓய்வூதியத்தை உயர்த்துவது தொடர்பாக அமைச்சரவை பரிசீலனையில் உள்ளது என்று ஒரு கருத்தை பதிவு செய்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்து இந்த 5 மாதங்களாக 3000 ப்ளஸ் டிஏ, 7500 ப்ளஸ் டிஏ, அப்புறம் 15,000 என்ற பல விதமான கருத்துக்கள் உலகிட்டு இருந்தது. அதை இணையத்தில் நிறைய பேர் எழுதி டேப்லெட் காலெல்லாம் போட்டு இவ்வளோ வருது, அவ்வளோ வருது, இவ்வளோ வருது, அவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நம்ம சேனலுக்கு நிறைய பார்வையாளர்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க, எது உண்மை என்று தெளிவுபடுத்துங்க என்று சொன்னாங்க. இது எல்லாமே நியூஸ் தான். அவங்கள இப்படி வரலாம், அப்படி வரலாம், அவங்களா பார்த்து இந்த ஓய்வூதியருடைய அந்த ஆவலை பயன்படுத்தி கொண்டு ஓய்வூதியருடைய பார்வையாளருடைய அது படிப்பதற்காக, அதை உள்நோக்குவதற்காக, அந்த கவனத்தை ஈர்ப்பதற்காக அவங்க தொடர்ந்து சொல்லப்படுற பொய்யான தகவல் தான் 7500 அப்படிலாம். ஆனால் ஓய்வூதியம் என்பது உயர்த்த வேண்டாம், 2014க்கு பிறகு உயர்த்தவில்லை என்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்தை ஒட்டி அரசாங்கத்துக்கினுடைய கவனத்திற்கு பலர் கொண்டு போயிருக்கிறாங்க. உச்சநீதிமன்ற வழக்கின் மூலமாக கொண்டு போயிருக்கிறாங்க, தொழிற்சங்கங்கள் கொண்டு போயிருக்கு, பல வகையாக நடவடிக்கைகள் இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால் கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 2014, 2025, இப்போ 11-12 ஆண்டுகள் ஆன பிறகு அதை ரிவைஸ் பண்ணலாம். மினிமம் பென்ஷன் 1000 என்று இருப்பதை உயர்த்தாமல் இருப்பது எந்த வகையில் பொருத்தமில்லை, நியாயமில்லை என்பதை அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. உணர்ந்ததால் அது உயர்த்த போகிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ உயர்த்துவாங்க என்று நமக்கு தெரியாது. 5000 ப்ளஸ் டிஏவா, 7200 ப்ளஸ் டிஏவா, 10,000 ப்ளஸ் டிஏவா என்று நமக்கு தெரியாது. ஆனால் உயர்த்த போகிறோம் என்பதை மட்டும் 13ஆம் தேதி நேற்றைக்கு அமைச்சரவையில் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்ட அறிக்கையில். அந்த கூட்டத்தில் அதாவது மத்திய அறங்காவலர் குழு, சிபிடி என்று சொல்லக்கூடிய மத்திய அறங்காவலர் குழு கூட்டம் நடந்தது. அந்த குழு கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டது. அந்த முடிவுகளில் 1-2 முடிவுகள்னா, அந்த வருங்கால வைப்பு பணத்திலிருந்து திருமணத்திற்கு, மருத்துவ செலவினங்களுக்கு என்ற 3 முக்கிய காரணங்களுக்காக அங்கே பணத்தை திருப்பி எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு முடிவு, வரலாற்று சிறப்புமிக்க முடிவு என்றெல்லாம் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அது ஒரு முடிவு. அந்த முடிவில் பலர் கேள்விகள் கேட்டாங்க. ஓய்வூதியம் உயர்த்தப்படுமா என்று கேட்டதுக்கு, ஓய்வூதியம் உயர்த்தப்படுவதற்கான அரசு பரிசீலனை இருக்கிறது என்று அந்த மத்திய அமைச்சர் அந்த கேள்விக்கு பதில் சொன்னதன் அடிப்படையில் அது பரிசீலனை இருப்பதாக நமக்கு தகவல் இருந்திருக்கு. அது உண்மை என்று சொல்லுவோம். இது தொடர்பாக நம்ம பல்வேறு தரவுகள் கேட்ட இபிஎஃப் ஆஃபீஸில் கேட்டோம். சென்னையில் இருக்கக்கூடிய இபிஎஃப் ஆஃபீஸில் கேட்ட பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது இப்போன்னு இல்லை, கிட்டத்தட்ட 3-4 மாதங்களாக பரிசீலனை இருக்குது, எவ்வளோ வரும்னு தெரியாது. ஆனால் அவங்க 7500, 10,000, 15,000 எழுதுறாங்க. நிறைய ஆன்லைன் பத்திரிகைகள் எழுதுறாங்க. அவ்வளோ வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் குறைந்தபட்சம் 3000 ப்ளஸ் டிஏ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று இபிஎஃப் அலுவலகத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகள் சொல்கிறாங்க. அப்போ அந்த உயர் அதிகாரியோட கருத்து நிஜமாக போகிறதா, இல்லை பத்திரிகையாளருக்கு ஆன்லைன் எழுதினா அது உண்மையாக போகிறதா என்று நமக்கு தெரியாது. நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஆக ஓய்வூதியர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை, குறைந்தபட்ச பென்ஷன் தொகையை உயர்த்துவது என்பது கட்டாயமாகிறது. ஏன்னா தேர்தல் வரப்போகிறது. அடுத்த மே மாதம் திரும்ப ஒரு 5 மாநில தேர்தல் வரப்போகுது. ஏற்கனவே மத்திய அரசு, ஒன்றிய அரசு அவங்க இதுக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லு, செகண்ட் ஸ்பெல்லு இருந்த பவர்ஃபுல்லான ஒரு எண்ணிக்கையில் இப்போ தேர்ட் ஸ்பெல்லு இல்லை. அதனால அவர்களுக்கு நிறைய தேவைப்படுகிறது. அதாவது நிறைய மாநிலங்கள் ஆளுங்கட்சியாக வர வேண்டியிருக்கு, எம்பிக்கள் எண்ணிக்கை கூட வேண்டியிருக்கு. அப்போதான் அவங்களுடைய மிகப்பெரிய அஜெண்டாஸ்லாம் நிறைவேற்ற முடியும் என்பதற்காக தொழிலாளர்களுக்கு சில சலுகைகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க, உரிமைகள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அதில் ஒன்றுதான் 10 ஆண்டுகளுக்கு மேலாக உயர்த்தப்படாமல் இருக்கிற குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்த வேண்டும் என்பது. அதுக்கப்புறம் ஹையர் பென்ஷன்,
ஹையர் பென்ஷன் சம்பந்தமாக பல்வேறு விஷயங்கள் இருக்கு. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறாங்க. பல்வேறு மாநிலங்களில் உயர்நீதிமன்ற வழக்குகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஹையர் பென்ஷனுக்கு அவங்க சொல்லக்கூடிய பல்வேறு நிபந்தனைகள் எல்லாம் தளர்த்தப்பட்டு அதுவும் தொழிலாளிகளுக்கு சாதகமாக வரும் என்ற நம்பிக்கையோடு தொழிலாளிகள் காத்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிகள் அமௌண்ட்ல பிஎஃப் இபிஎஃப் அலுவலகத்தில் இருக்கு. 10 லட்சம் கோடிகள் வைப்பு நிதி, அதுல இருந்த வட்டி அதுல ஒரு 15,000 கோடி ஒரு ஆண்டுக்கு வருகிறது என்று புள்ளிவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த பணத்தை எல்லாம் தொழிலாளிகளுக்கு கொடுப்பதற்கு பதிலாக கொடுக்கலாமா வேண்டாமா என்று அவங்க யோசித்து கொண்டே இருப்பதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்வையாளர்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுற நமது நேயர்களுக்கு அனைவருக்கும் தெரியும். நாம் தொடர்ந்து அப்டேட் கொடுக்க வேண்டும் என்பதனால் இந்த அப்டேட் கொடுக்குறோம். 13ஆம் தேதி அமைச்சரவையில் அந்த மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார், நம்ம சொல்லியிருக்கிறார், மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள அறிக்கையிலும் சொல்லியிருக்கிறார், இது குறைந்தபட்ச ஓய்வூதியம் உயர்த்துவதற்கு அரசின் தீவிர பரிசீலனை இருக்கிறது என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார். பார்ப்போம் இந்த செய்தி உண்மையாகுமா, மீண்டும் கடந்து போகுமா, பொய்யாகுமா என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஆக குறைந்தபட்ச ஓய்வூதியம் உயர்த்துவதற்கான ஒரு கிரீன் சிக்னல் என்பதை விட ஒரு சின்னதாக லீடு அந்த மந்திரி கொடுத்திருக்கிறார். பார்க்கலாம். 2 மாதங்கள் 3 மாதங்கள் போன பிறகு தெரியும் இவர்கள் வார்த்தைகளாக இருக்கிறதா அல்லது வார்த்தைகள் நடைமுறைக்கு வருகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒண்ணுதான், அரசாங்கம் தானாக சில விஷயங்களை செய்வார்கள். தானாக செய்கின்ற விஷயங்களுக்கும் மக்கள், தொழிலாளிகள், பாதிக்கப்பட்டவர்கள் வீதியில் இறங்கி போராடி அரசின் கவனத்தை பெறுகின்றது போன்ற நடவடிக்கைகள் செய்வதன் மூலமாக மாறுகின்ற மாற்றத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ எல்லா கடந்த காலத்தில் பெறப்பட்ட உரிமைகள், சலுகைகள் கூட போராடித்தான் பெற்றிருக்கிறார்கள். தானாக யாரும் கொடுத்ததே கிடையாது. அப்படி இருக்க இதுவும் ஒரு பக்கம் ஒரு பெரும் பகுதி, அதாவது 30க்கும் மேற்பட்ட ஓய்வூதிய அமைப்புகள் களத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள், நீதிமன்றத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள். 13ஆம் தேதி நேற்றைக்கு கூட தமிழகத்தில் ஓய்வூதிய அமைப்புகள் போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. மனுக்களை கலெக்டர்கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் தொடர்ந்து ஓய்வூதிய அமைப்புகள் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்துவதற்காக, ஹையர் பென்ஷன் இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவதற்காக, வேறு சில உரிமைகளை பெற வேண்டும் என்பதற்காக வயதான காலத்திலும் தள்ளாத காலத்திலும் அமைப்பை கட்டி, ஒற்றுமை கட்டி பெரும் எண்ணிக்கையில் போராடுவதற்கு வீதிக்கு வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் வராதவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். அன்டில் தென் பாய். நான் உங்கள் டிஜே சங்கர். நன்றி, வணக்கம்.